महालक्ष्मी शिवसुताय श्री वरदमुद्रये नमो नमः एकदन्तां विष्णवे भक्तविन्द्रादीये तन्नो देवयाय एकदन्तं दशकाममुद्राय रत्नवरयस्य विद्वानं मुखरत्वयो सर्वविद्वामे भक्तविन्द्रादीये तन्नो देवयाय जयानं विवेकोः कपित्तजम्बूफलसार भक्षितम् उमासुरशोक विनाश
பட்டி நிறைய பால் பசுவை தாரும் அம்மா கண்டே சௌரி மொழிய கண்டே தாழை மடல் சூழக் கண்டே பின் அழகு கண்டே தீர்க்கி தர்மா குடும்பத்தை காதி அம்மா தந்தையும் தாயும் நீ குணம் முழுதும் நலன்கள் காதி அம்மா அபிராமவல்லி அம்மா இருக்கும். 8 இட்லி சாப்பிட்டாலும் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அதே மாதிரி வசதி இல்லாதவங்க பசிக்கவும் சாப்பிட முடியாது. மனிதர்களெல்லாம் நல்வழி காட்டி சீக்கிரமா முன்னுக்கு வந்து நல் ஒழுக்கத்தோடு இருக்கும் வேண்டிக்கோங்க. எத்தனையோ பூஜைகள் நடக்கிற இடத்துல திருவிளக்கு பூஜை பண்றாங்க. அந்த திருவிளக்கு பூஜை பார்த்தீங்கன்னா இந்த பூஜை பண்ணா என்ன பலன் அப்படின்னா, பூஜை பண்ண உடனே வேற காசு வீட்டுக்கு கொட்டுனா கொட்டாது. எதுக்காக இந்த பூஜைகள் பண்றோம் அப்படின்னா, இந்த பூஜை வந்து வேளாண்மை ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல தினைக்கும் சிவன் கோவில திரி வந்து அணையாம எரிஞ்சிட்டே இருக்கும். 365 நாள் எரிஞ்சிட்டே இருக்கும். இன்னைக்கு எரிஞ்சிட்டே இருக்கும். அந்த கோவில பாத்தீங்கன்னா ஒரு நாள் திரி அணைய மாதிரி ஆயிடுச்சு. நைட்டு கதவை சாத்திட்டு போயிட்டாங்க. திரி அணைய மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப வருஷமா அணையாம எரிஞ்சிருக்கு. அணைய மாதிரி ஆயிடுச்சு. அந்த திரியில நெய் விடதான் அந்த கோவில போடுவாங்க. அந்த திரியில நெய்யை சாப்பிட்றதுக்காக எலி வருது. எலி வந்து இங்க மாட்டு சொன்ன எதிர்ச்சு வந்ததா உள்ளேந்து. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைகளுக்கே சாமி வராங்க அப்படின்னா அவரோட கருணை ஜாஸ்தி. நாம என்ன கேட்கிறோம், நீ டிவி வாங்கணும், பேங்க் வாங்கணும், வீடு கட்டணும், நகை நிறைய வேணும் அப்படின்னு கேட்கிறோம். ஆனா நிம்மதியான வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். நிம்மதிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு நிமிஷம் எல்லாரும் மனசார கடவுளை வேண்டிக்கோங்க. நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கணும், நிறைவான வாழ்க்கை கிடைக்கணும் வேண்டிக்கோங்க. வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் சவுண்ட் சந்தியா. நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்ருக்காங்க. எல்லா துறைகளில் இருந்தும் இந்த அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க. மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.